வணக்கம். மைக்கோட அப்பா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. புதுசாக ஒரு தம்பதி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணவங்க புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடாக இருந்தது, இப்போ ஒரு வீடாச்சு. அப்போ செலவு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக குறையுது. எப்படின்னா வாடகை, வீட்டு வரி, இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகுது. இதனால் அவங்களால பணத்தை கொஞ்சம் சேமிக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போனவுடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதனால் நம்மளுக்கு வீடை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கடன் வாங்கி அவங்க வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த பெரிய வீட்டுக்கு குடி போகும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து மைக்கோட அப்பா கேட்குறாரு. இந்த பசங்களும் உற்சாகத்தில் டிவி வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜு வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படியே தொடர்ந்து மைக் அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி அவங்க செலுத்தணும். இவங்க ஏற்கனவே இருந்த வாடகை வீட்டில் கொஞ்சமான பகுதி, அதாவது பிளேஸ்ன்றதால கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம். இதே பெரிய வீடுன்னும் போது அந்த செலவும் கொஞ்சம் அதிகமாகும். இப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு செலவு இருக்கும், அவங்க வளர்க்குற செலவு இருக்கும். இதுவே ஒரு 15 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த செலவு இருந்துகிட்ருக்கும். 15 வருஷம் இந்த இஎம்ஐ முடிஞ்ச உடனே வீடு இவங்களுக்கு சொந்தமாயிடும். குழந்தைக்கு 15 வயசு 16 வயசு ஆகும்போது குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் தேவைப்படும். இந்த டைமில் பேங்க்காரன் என்ன பண்ணுவான்னா, இந்த 15 வருஷம் முடிஞ்ச உடனே வீடு அவங்களுக்கு சொந்தமான உடனே அதோட சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த சொத்து அடமானம் வச்சு உங்களுக்கு இன்னும் லோன் தருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பொறிக்குள்ளே மறுபடியும் சிக்க வைப்பாங்க. இவங்க எஜுகேஷன் லோன் வாங்குவாங்க, ப்ளஸ் அந்த பணமும் பத்தாமல் வீட்டு லோனும் வாங்குவாங்க. அவங்க கடைசி வரைக்குமே இந்த இஎம்ஐ சுவிட்சுக்குள்ளே இருப்பாங்க. இதை வந்து தெளிவாக மைக்கோட அப்பா இவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறாங்க. அடுத்து இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்கோட இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, பணம்ன்றது வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வரணும், நம்ம பாக்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நம்ம பாக்கெட்டுக்குள்ளே பணம் இருக்கிற மாதிரியும், அது வெளியே போகுதுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகணும், இல்லை அது ஒரு சொத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்த சாப்டரில் சொல்கிறாரு. அடுத்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.